உங்களை பற்றி உங்களுக்கு இன்னும் முழுசாக தெரியலை. இன்னைக்கு நாம் மனித பிறவியில் இப்போ நாம் உட்காந்து இருக்கோம்னா இது எடுத்த உடனேயே கிடைக்கிற பிறவி கிடையாது. கிட்டத்தட்ட 84 லட்சம் யோனி வகைகளாக பிறந்து பல கோடி பிறவிகளை கடந்திருந்தாதான் இந்த மனித பிறவி என்றது கிடைக்கும். ஸோ அந்த பல கோடி பிறவிகளில் நீங்கள் மொத்தமே கீழ்நிலை பிறவிகளாகவா பிறந்திருப்பீங்க? இல்லவே இல்லை. சில உயர்நிலை பிறவிகளாகவும் பிறந்திருப்பீங்க. அதுல தெய்வங்களாக, தேவர்களாக, சித்தர்களாக, ஜீவன் முக்தர்களாக, முனிவர்கள், ரிஷிகள், தவசிகளாக, யோகிகளாகவும் பிறந்திருப்பீங்க. ஸோ இந்த பிறவி அறிவு எல்லாம் இன்னும் உங்க ஆன்மாக்குள்ளதான் இருக்கு. அந்த அறிவை ஆக்டிவேட் பண்ணா நீங்களே வேற மாதிரி ஆயிடுவீங்க. மாங்க் லெவல்ல திங்க் பண்ணுவீங்க. நீங்க ஏற்கனவே அனுபவிச்ச விஷயமா இருந்தாலும் அதை அனுபவிக்காத முறையில இப்போ நீங்க அனுபவிப்பீங்க. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸை நீங்கள் கொடுக்கவே மாட்டேன்றீங்க.